ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வையோடு கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். பர்சானா பர்வீன் உண்மையிலேயே கணிதத்துறையிலே படித்தாலும் கூட ஒரு ஆய்வு நோக்கில தன்னுடைய வாதத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தினுடைய போக்கையே சற்று திசை திருப்புகிற விதமாக ஏற்கனவே பேசிய 3 பேரிலிருந்து சற்று வித்தியாசமாக இந்த தலைப்பை ஆய்வு செய்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அறியாமை என்று சொன்னால் அது அறிவு இல்லாத தன்மை இல்லை. இன்றைக்கு வருகிற தொழில்நுட்ப கருவிகளை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதன் மேல் ஆசை இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த தொழில்நுட்ப கருவிகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஆசைதான் படுகிறார்கள். ஆனால் அதனுடைய மின் பொருள்களினுடைய தன்மையை இயக்குவதற்கு அப்போதைய அறியாத தனத்தால் தான் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையா சொன்னீங்க. பெரியவங்கள்ல சில பேர்லாம் இந்த ஆண்ட்ராய்டு போனை அப்படி திருப்பி இப்படி பார்ப்பாங்க. பாவம், அதை எப்படி ஓபன் பண்றது, அதை எப்படி இயக்கிறது, எதையுமே தெரியாத நிலையிலே அதை ஒரு பார்வை பொருளாகத்தானே அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் மனத்திலே எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு நடுக்கம் இருக்கும், எவ்வளவு துயரம் இருக்கும். அதை சொல்லித்தராதது, அதை கற்றுத்தராதது இளைய தலைமுறையினுடைய குற்றமே ஒழிய பெரியவர்களை நாம் குறை சொல்வது எந்த விதத்திலே நியாயம் என்று இந்த பட்டிமன்றத்தின் போக்கையே சற்று ஒரு ஆய்வு நோக்கோடு மாற்றி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை பர்சானா பர்வீனுடைய பேச்சு ஒரு புதிய ஒரு உத்தியை கையாள்வதற்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப 2வது சுற்று விடணுமாங்கய்யா? இல்ல போதுமான நேரம் வந்துருச்சா? தாராளமா இருக்கு சார். நம்ம முடிவுரைக்கு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சுருக்கமா முடிச்சிடறேன். நேரம் தீர்ப்புக்கு போயிருக்கோம். நன்றி. இப்பொழுது 4
4 பேச்சாளர்களும் அனுபவ பேச்சாளர்கள் பேசியதைப் போல மிக அற்புதமாக தங்கள் வாதங்களை அவரவருக்கு ஏற்ற பாணியிலே, அவரவருக்கு ஏற்ற நடையிலே, அவரவருக்கு ஏற்ற முறையிலே, என்னை பொறுத்தவரை 4 பேரும் புதிய புதிய செய்திகளை நிறைய கொண்டு வந்து கொட்டி இருக்கிறார்கள். இப்ப நம்ம தீர்ப்பு சொல்லி ஆகணும். மூத்த குடிமக்களிடம் அறிவியல் விழிப்புணர்வு சென்று சேராமைக்கு காரணம். தலைப்புடையே அறிவியல் விழிப்புணர்வு அவங்களுக்கு போய் சேரலைங்கிறது தெளிவா சொல்லிட்டீங்க. அனுபவ வானொலியும் ரத்தினவாணியும் அழகப்பா பல்கலைக்கழகமும் தலைப்புல தெளிவா இருக்கு. மூத்த குடிமக்களிடம் அறிவியல் விழிப்புணர்வு சென்று சேராமைக்கான காரணத்தை தான் கேட்டிருக்கிறார்கள். அப்ப மூத்தவர்களுக்கு இன்னும் போய் அறிவியல் விழிப்புணர்வு சேரவில்லை என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக அந்த தலைப்பிலே இருக்கிறது. பொதுவாக அறிவியல் இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே முடியாது. அணுவில் தொடங்கி அண்டம் வரையில் அறிவியல் தான். அதனாலதான் மகாகவி பாரதி சொல்றாரு, இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுற்றும் என இயல் நூலார் இசைத்தல் கேட்போம் என்று மகாகவி பாரதி பாடினார். கண்ணப்பரின் அன்பு கூட கண் சிகிச்சைக்கு வழிவகுத்தது என்று பார்க்கிறோம். அருமை தம்பி சந்தோஷ்குமார் பேசுகிற பொழுது அறிவியலுக்கான விளக்கத்தை அவர் தெளிவாக சொன்னார். அறிவியல் என்று சொன்னால் உற்று நோக்குவது, சோதனை செய்வது, விவாதிப்பது, புதிய பொருண்மையை கொண்டு வந்து சேர்ப்பது, புதிய கண்டுபிடிப்பினை உணர்த்துவது எல்லாமே சமூக நன்மைக்காகவே ஏற்பட்டதுதான் அறிவியல் என்பதனை நாம் சந்தோஷ்குமார் பேச்சிலிருந்தும் அவரை சார்ந்து பேசிய பேச்சாளரினுடைய பேச்சிலிருந்தும் நாம் அறிய முடிகிறது. இப்பொழுது இருக்கிற தொழில்நுட்பங்களை பார்த்து மூத்தவர்கள் மிரள்கிறார்கள். ஒரு மிரட்சி. கூகுள் பே, நெட் பேங்கிங், இதெல்லாம் அவங்க மேல எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? நெட் பேங்கிங்னா அதுக்கு என்ன பாஸ்வேர்டு, எப்படி போடுறது, அதை எப்படி இயக்குறது, எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி அந்த ஆண்ட்ராய்டு போனுக்கு உள்ள போறது, எதுவுமே தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மிகச்சிலர் தான் மூத்தவர்களிலே பெரியவர்களிலே இவற்றை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இதுல பேசும்போது சொன்னாங்க, அவர்கள் பழமைவாதிகளாக இருக்கிறார்கள், மூட பழக்க வழக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அது அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வர 2 பக்கமும் உண்டு. மூடப்பழக்க வழக்கம் நிறைந்த காலம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் அறிவியல் தொழில்நுட்பம் சென்று சேராததற்கு காரணம் அவர்களுடைய மூட பழக்க வழக்கத்தை மட்டுமே நாம் காரணமாக சொல்லிவிட முடியாது. அவர்களிடம் உழைப்பை மட்டுமே நம்புகிற போக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். கன்னத்திலே கோடு விழுகிற வரை உழைக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் இங்கே பட்டிமன்றத்திலே பேசிய பேச்சாளர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். கணித அறிவு அன்றைக்கு இயல்பாக அவர்களிடம் இருந்தது. தண்ணீரில் நடந்து போகிற ஆற்றல் அவர்களிடம் இருந்தது. தண்ணீரில் மிதந்து படுக்கிற ஆற்றல் அவர்களிடம் இருந்தது. நெருப்பிலே நடந்து செல்கிற ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அறிவின் நுட்பங்களை கூர்த்த மதியுடையவர்களாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கிற அறிவின் முன்னோர்களின் வழிவந்த நமது மூத்த குடிமக்கள் ஏன் அறிவியல் தொழில்நுட்பத்தை விட்டு விலகுகிறார்கள்? அது தன் அறியாமையினாலா, தன் முனைப்பினாலா என்று 4 பேரும் மிகச் சிறப்பான கருத்துக்களை சொன்னார்கள். பொதுவாக ஒன்றை சொல்கிறேன், கருத்துக்களை மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக பேசிவிட்டார்கள். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த நிறைவு பேச்சாளர் பர்ஷானா பர்வீன் சொன்னதை போல இன்றைக்கு இளைய தலைமுறை மூத்த குடிமக்களை பேண வேண்டும். 10 மாதம் தன் வயிற்றிலே கருவிலே சுமந்தவர்கள், 10 மாதம் தன் வயிற்றிலே பக்குவமாய் சுமந்து என்று கத்துகிற நேரமெல்லாம் கவிதை சொல்லி தாளாட்டி எத்தினமும் பாலூட்டி இன்பத்தை கண்டவர்கள். தாயாக இருக்கட்டும், தாய்வழி சமூகத்திற்கு மேலே இருக்கிற பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், நம்மை உருவாக்குவதற்காக அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். ஒரு போக்குல அவங்களை பெருசுங்கிறது, நல்லா சொன்னீங்க, பெருசுங்கிறது அகிரிணை உயிரினங்களைப் போல அவர்களை நடத்துவது, அவர்களை கண்டுகொள்ளாமல் விலக்கி ஒதுக்கி விடுவது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வானொலி நிகழ்ச்சியின் சார்பாக இந்திய திருநாடு பெரும் நாடு. மகாகவி பாரதி பாடுகிற பொழுது அதுதான் பிரமிப்பாக பாடுகிறான். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று பாடுகிற இந்த பாரத தேசம் தன்னில் 10% மேல இன்றைக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பேணி பாதுகாக்கிறோமா?
அவர்களை அளவலாவி மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோமா? அவர்களிடம் பாசத்தை நேசத்தை காட்டுகிறோமா? என்ன வேணாலும் கொடுக்கலாம். முதியோர் இல்லத்துல நீங்க சேர்த்து விடலாம். பணம் காசு என்ன வேணாலும் நீங்க கொடுக்கலாம். உணவு வகைகள் பலகாரங்கள் எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் நீங்க கொடுக்கிற பாசத்திற்கு இணையாகுமா? நீங்கள் காட்டுகிற அன்பிற்கு ஈடாகுமா? அதனாலதானே அன்பு ஒன்றே உலகத்தை ஒட்ட பிறந்த பசை என்று சொன்னார்கள். ஒரு காகிதத்தை கசக்கி போடையில கூட கண்ணீர் வடிச்சவர் அருட்பிரகாச வள்ளலார். மண்பானை உடைத்ததற்கு கண்ணீர் விட்டு கலங்கியவர் அருட்பிரகாச வள்ளலார். சாலையில நடந்து போகையில பயிர்களின் வாட்டத்தை பார்த்து வதங்கி போனவர், ஒடுக்கி போனவர், அடங்கி போனவர், முடங்கி போனவர் வள்ளலார்னு பார்க்கணும். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று சொன்னார். இந்த உலகம் உருவாவதற்கு காரணமான பெரியவர்கள், இந்த உலகம் உருவாவதற்கு காரணமாக மூத்த குடிமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், வலியோர்கள், பெரியோர்கள். அதனாலதானே பெரியாரை பிள்ளையாமை என்று ஒரு அதிகாரத்தையே வள்ளுவன் எழுதினார். அந்த பெரியாரை கண்டுகொள்ளாமல் இருக்கலாமா? பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரத்தை படைத்தானே வான்புகள் வள்ளுவன். அந்த பெரியோர்களை நாம் என்ன நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறோம்? அன்பு அவர்களிடம் செலுத்துகிறோமா? தெய்வத்திடம் அன்பு செலுத்துவதை காட்டிலும் கூடுதல் அன்பை அந்த பெரியவர்களிடம் செலுத்த வேண்டுமே. தெய்வத்திடம் பாடுகிறோமே, அன்பே தகழியாய் ஆகமே நெய்யாக இன்புறு சிந்தை எழுதியாய் நன்புகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் குறித்த நான் என்று பாடுகிறோமே. அந்த நிலையை நாம் பெரியவர்களிடம் காட்டினால் எல்லா விதமான ஆசிகளும் வாழ்த்துகளும் நமக்கு வந்து சேராதான். பாலகனாக இருக்கிறோம், சிறுவனாக இருக்கிறோம், நடுத்தர வயதினாக மாறுகிறோம், முதியவராக கடைசியிலே நிறைவு பகுதியை சந்திக்கிறோம். எல்லோருக்கும் இந்த பருவ மாற்றங்கள் உண்டு என்பதை என்றைக்காவது நாம் சிந்திக்கிறோமா? மகளிரிலே பேரை பெரும்பை மங்கை மணந்தை அறிவை தெரிவை பேரிடம்பெண் என்று வயது நிலை கூடிக்கொண்டே வருகிறதே. இன்றைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு மூத்தவர்கள் தான், மூத்த குடிமக்கள் தான். என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? அவர்கள் தானே நம்மை வாழ வைத்த தெய்வங்கள், அவர்கள் தானே நம்மை இந்த நிலைக்கு உருவாக்கிவிட்ட ஏற்றிவிட்ட ஏணிகள். 10 மாதம் கருவில் சுமந்த அந்த தாயை, அந்த பாட்டியை 10 குழந்தைகள் சேர்ந்து காப்பாற்றுவதற்கு கூட வழி இல்லை என்று சொன்னால் அவர்கள் பெற்றெடுத்த வயிறு என்ன பாடுபடும் என்பதை என்றைக்காவது உணர்கிறோமா? பெரியவர்களை இணைத்துக் கொண்டால் அந்த குடும்பத்திலே பிளவுகள் நீங்கும் என்று சொல்வார். என்னைக்கு தனி குடித்தனம் போக ஆரம்பிச்சோமோ அன்னைக்குதான் பிரிவினைகள், பேதங்கள், அன்றைக்குதான் சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் வந்தன. அவர்கள் ஒரு கலக்கரை விளக்கம் என்பதனை உணர வேண்டும். அதனால்தான் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிரட்சியை தருகிறது, ஒதுங்குகிறார்கள். அவர்கள் அதை தன்முனைப்பாக இருப்பதால், தன்னை நம்புவதால் அவர்கள் உடல் வலிமையை உடல் வலிமை அவர்களுக்கு நினைத்து பார்க்கிறேன். இந்த தேசத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் ஆழ்ந்து அனுபவித்துவிட்டு கடைசி காலத்திலே அவர்கள் எப்போது தன்முனைப்புடையவர்களாக இருக்க முடியும்? பாவேந்தர் பாரதிதாசன் தான் எழுதுவார். குடும்ப விளக்கு என்ற நூலிலே முதியோர் காதல் என்ற பகுதியிலே எழுதுவார். கண்ணீர் விட்டு படிக்க வேண்டிய வரிகள் என்று நான் உணர்ந்து பார்க்கிறேன். வயதான ஒரு பெரியவர் வயதான பாட்டியை பார்த்து, தன் மனைவியை பார்த்து மனதிற்குள் நெஞ்சத்திற்குள் ஊறுகிறார், மறுக்கிறார், கருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுவார், அந்த பாட்டி அவருடைய மனைவி அவர் பார்க்கிற பொழுது புது மலர் அல்ல, காய்ந்த பொற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல், இஷ்டத்துக்கு நடந்து போக முடியாதா, தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம், அவற்கு வறள் நிலம் புலிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம். அவ இருக்கா பத்தியா? இந்த வீட்டுல ஒருத்தி அந்த மூலையில உட்கார்ந்து இருக்கிறா பத்தியா? குழி விழுந்த கன்னத்தோடும் கோடு விழுந்த ரேகைகளோடும் ஒட்டிய வயிறோடும் அவ இருக்கிறாங்கிற ஒரு செய்தியே எனக்கு இன்பத்தை தருகிறதே என்று அவர்கள் ஒட்டி உணர்ந்து வாடி வதங்கி உலர்ந்து போயிருக்கிற நேரத்திலே அவர்களுக்கா தன்முனைப்பு, அவர்களுக்கு தொழில்நுட்ப கருவியை தடுக்கிறது? நினைத்து பாருங்கள். அவர்கள் வேதனையின் விசும்பலிலே இருக்கிற பொழுது, வெம்பலின் விசும்பலிலே இருக்கிற பொழுது பர்வீன் சொன்னதை போல அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து இது இப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இதை இப்படி பயன்படுத்த வேண்டும், இது இந்த பயனை தரும், வீட்டுல இருந்துகிட்டே நீங்க பென்ஷன் பணத்தை வாங்கிடலாம், நீங்க அதுல இருந்தே பணத்தை எடுத்துக்கலாம், இப்படி பல்வேறு உதவி வகைகளில் செல்வதற்கு இளைய தலைமுறை ஏன் தயங்குகிறது?
ஒன்றை சொல்லுகிறேன். அவர்கள் மனதிற்குள் அழுகிறார்கள், வெளியே சொல்ல முடியவில்லை. உன் கண்ணில் நீர் விழுந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று சொல்லுகிறார்கள். வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன் என்று அவர்களுக்குள்ளாகவே கடைசி நேரத்தில் தட்டு தடுமாறி வாழ்கிற காலத்திலே அறிவியல் கோட்பாடுகள், அறிவியல் நெறிமுறைகள் அவர்களிடம் சென்று சேராததற்கு காரணம் அவர்களிடம் இருக்கிற தன்முனைப்பு தான் என்று எப்படி சொல்லிவிட முடியும்? தன்முனைப்பு என்று பார்க்கிற பொழுது ஓடி ஆடி உழைக்கிற வயதிலே வரக்கூடிய தன்முனைப்பு அவர்களிடம் குறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிற பருவத்திலே இருந்த அவர்களுடைய ஆற்றல் எல்லாம் இப்பொழுது அடங்கி ஒடுங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவர்களினுடைய தேவையை எளிமைப்படுத்த வேண்டும். அவர்களினுடைய தேவை உணர்ந்து அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற நுட்ப வசதிகளை, தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் பக்கத்தில் இருந்து சொல்லித் தருதல் வேண்டும் என்பதுதான் நாம் உணர வேண்டிய செய்தியாக இருக்க முடியுமே ஒழிய, அவர்கள் பழமைவாதிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் அறிவு சார்ந்தவர்கள் தான், அவர்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள் தான், அவர்கள் கற்றறிந்தவர்கள் தான், அதை மறுக்க முடியாது. அவர்கள் அவர்கள்ட்ட இல்லாதது எதுவும் இல்லை. திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசும்போது இன்னுரைதானே என்று பாடினார் திருமூலர். 3000 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமைக்குரியவர். ஆக வயது மூத்தவர்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்ப கருவிகளை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு மிரட்சி இருக்கிறது. அந்த மிரட்சியை போக்க வேண்டிய பொறுப்பு, அந்த மிரட்சியை நீக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. எனவே அவர்களிடம் இருக்கிற தன்முனைப்பு தான் அறிவியல் விழிப்புணர்வை தடுத்திருக்கிறது என்பதனை இந்த மாமன்றம் உறுதிப்படுத்த தயங்குகிறது. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களிலே உண்டு கழித்து வாழ்ந்து முடித்தவர்கள், வைத்தியசாலையையும் மருந்துமாக தெரிபவர்கள், வலு இழந்தவர்கள், உடல் தளர்ந்தவர்கள், இது மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கை. அவர்கள் நம் பெற்றோர்களாக இருக்கிறார்கள், நம்மை ஆளாக்கியவர்களாக இருக்கிறார்கள், நாளும் பொழுதும் உழைத்து உருக்குலைந்து போனவர்களாக இருக்கிறார்கள், வாழ வைத்தவர்களாக இருக்கிறார்கள், எதிர்கால வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள், கலங்கரை விளக்கமாக இருக்கிறார்கள். இந்த அறிவியல் யுகத்திலே அவர்களுக்கு தொழில்நுட்ப வசதிகளையும் கற்றுக் கொடுங்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு பக்கத்திலே பிள்ளைகள் இருந்து ஆறுதலாக பேசுங்கள். பேர குழந்தைகளை விளையாட விடுங்கள். இளைஞர்கள், பிள்ளைகள் வெளியூரிலே இருந்து கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் கூட அன்புக்காக இயங்குகிறார்கள், பாசத்துக்காக இயங்குகிறார்கள். தொழில்நுட்ப கருவிகளினுடைய இன்றைக்கு தொழில்நுட்ப யுகமாக இருக்கிற இந்த யுகத்திலே வாழ்ந்தல் தெரியாமல் வழியிழந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அத்தனையையும் சொல்லிக் கொடுங்கள். அவர்களிடம் அறிவுமிக்கவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அறிவியல் விழிப்புணர்ச்சி பெறாததற்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப கருவிகளை அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அறிய முற்பட்டவர்களாக இருக்கிற அவர்களுக்கு சொல்லித் தருவது நமது கடனே என்பதாக சொல்லி, இன்றைய நிலையிலே மூத்த குடிமக்களிடம் அறிவியல் விழிப்புணர்வு சென்று சேராததற்கு காரணம், அந்த நிறைவு பேச்சாளர் பேசுனதை வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா எப்பவுமே நான் பட்டிமன்றத்துல வரக்கூடிய கருத்துக்களை வைத்தே தீர்ப்பு கூறுபவன் என்ற காரணத்தினால் அறியாமை என்று சொல்லி இருக்கிற அந்த தலைப்பிலே அறிவு இன்மை என்பதை பற்றி அது பேசவில்லை. தொழில்நுட்ப கருவிகளினுடைய பயன்பாடு அறியாதவர்களாக இருக்கிற அறியாமையைத்தான் அது சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது என்று அந்த அணியின் வாதம் இருந்த காரணத்தினால் மூத்த குடிமக்களிடம் அறிவியல் விழிப்புணர்வு சென்று சேராததற்கு காரணம் அவர்களின் தன்முனைப்பை விட தன் அறியாமைதான் காரணம் என்பதை இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அனுபவம் இணையவழி வானொலியினுடைய ஆலோசகர் அருமை ஐயா, மேனாள் பொதிகை தொலைக்காட்சியிலே பல்வேறு சாதனைகள் நிகழ்த்திய ஐயா ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும், ரத்தினவாணி வானொலியிலே இப்பொழுது ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற அன்பு நண்பர் முகேஷ் அவர்களுக்கும், கொடி கொடுத்த குடங்கின் குடியிருந்த வீடும் கொடுத்த விழு தெய்வம் வள்ளல் அழகப்பர் பல்கலைக்கழகத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம், நன்றி. Panachitra, yes, please. Yes, sir. இன்றைய சிறப்பு வானொலி பட்டிமன்றத்தினை தனது நேர்த்தியான சொற்களால் நெறிப்படுத்திய நடுவர் மதிப்பிற்குரிய காப்பிய கவிஞர் பேராசிரியர் பாகை ரா கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் 2 தலைப்புகளிலும் தங்களின் கருத்துக்களை எழுச்சியான பேச்சால்
பதிவு செய்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. சார் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த காப்பி அனுப்பி வைக்கிறோம். சரியா இருக்காங்க ஐயா? திருத்தம் எதுவும் இருக்கா? இல்ல பெர்ஃபெக்ட்டுங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நோ ப்ராப்ளம். சரி. தேங்க்யூ சார். 2 மணி நேரம் வந்திருக்கு. அதனால நேரம் வந்துருச்சாங்க ஐயா? இப்ப edit பண்றது வேலை இருக்கு. 2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் குறைவா இருக்கும். சரிங்க. அப்ப எடிட் பண்ணி அதுல கொஞ்சம் பண்ணணுமா இல்ல அவ்வளவு ஒளிபரப்ப முடியுமாங்கய்யா? இல்ல அவரு புதுசா பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். சரிங்க. சரி சரி. 20 நிமிடம் கொடுத்தா கூட 5 20 100 நிமிடங்கள் வச்சுக்கலாம். 120 நிமிடங்கள் பண்ணிக்கலாம் சார். நோ ப்ராப்ளம். ஒரு போர்ஷனுக்கு 20 நிமிஷம் வச்சுட்டா 5 பேர் இருக்கீங்க, 100 மினிட்ஸ் பார்க்கலாம். 120 நிமிஷம் ரொம்ப எடிட் பண்ண வேண்டியிருக்காது. பார்க்கலாம், பண்ணிக்கலாம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி ஐயா. கண்ணதாசன் ஐயா நன்றி. வணக்கம்மா. வணக்கம்மா. நன்றிம்மா. மனிதன் ஐயா நன்றி. இணைப்பில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய்